எழுந்தேன், நேம நிஷ்டைகளை முடித்தேன், உலகம் சென்றேன், மும்மூர்த்தி வணிந்து ஆட்சியும் புற்றுக்கொண்டேன். அனுதினம் நான் ஒரு கலகமாவது செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 சுக்கலாக போக வேண்டும் என்று சாபத்தை பெற்றவன் நான். நேற்றவரை கலகத்தை செவ்வனே செய்து முடித்து விட்டேன். இன்றோ என் கலகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லையே, என்ன செய்யலாம்? எல்லாம் வல்ல என்னுடைய தாத்தா நாராயணமூர்த்தியை வணங்கினால் என் கலகத்திற்கு வழி கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹ. கலகத்திற்கு வழி கிடைத்து விட்டது. பூலோகத்தில் காலப்பட்டு ஆளக்கூடிய பல்லாளகண்டன் என்பவன் எனக்கு நிகர் யாருமே இல்லை என்று ஆணவத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அங்கு சென்றால் என் கலகத்திற்கு வழி கிடைத்துவிடும். எப்படியோ என் கலகத்திற்கு வழி வந்துவிட்டது. வந்தது வராதமா என்ன வார்த்தை சொல்லி பாடிட்டு வர? தேவடியா மகனா? தேவர் அடியார் மகனே அப்படிதானே சொல்லணும். மெல்லமா சொன்னா தேவர் அடியார் மகனே, விறுவிறுப்பா சுறுசுறுப்பா சொன்னா தேவடியா மகனே, தேவடியா மகனே. நாராயணா பாவி உங்கள்ட்ட தானே கத்துக்கணும். தெரியும் நாக்குல தர்ப்ப போட்டு கொளுத்தா வெக்கா போட்டு கொளுத்த திகி திகி அம்மால திருவண்ணாமலை கோபுரம் முட்டா சொல்லுவான். யாரா மகனே? அவன் வளர்த்துட்டே போயிட்டு இருப்பானே. திருவண்ணாமலையே வேணாம், அங்க ஆற்காடு வேலூர் மலை இருந்தா விடு, பந்தவாசி மேலே விடு, முடியா இருக்கும். அடங்க அம்மால சார பாம்பு விளக்கு அம்மா நீட்டு வேணாம், நல்ல பாம்பு வந்து விடு, பணம் எடுத்து நடக்கும். இல்ல இனிமே நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இல்ல. நீ என்கிட்டயே வர திரும்ப நீ அங்கேயே இரு. டேய் என்ன வார்த்தை பேசிட்டு வந்திருப்பது யார் என்று தெரிகிறதா இல்லையா? என்னடா இவன் என்ன மிரட்டுறான்? தெரியலையா? யார் என்று தெரிந்தா நீ இவ்வளவு கோபமா பேச மாட்டேன், அதட்ட மாத்த அதிகாரமா பேச மாட்டேன். இப்ப தெரியுதா? எங்கேயோ உள்குத்து. சரி இருக்கட்டும் விடு. வா ஆமாண்டா திருநாமப்பட்ட கண்ணு கூட கோளாறு ஆயிடுச்சாடா உனக்கு? நெத்திலே நாமம், கழுத்திலே உத்ராட்சி கொட்டை, ஆமா கையில காஞ்சி போன கட்டை, நீ ஏன் போடல சட்டை, அட கல்யாணம் ஆகுது போட்ட கொட்டை உத்ராட்சி கொட்டை கண்ணு தெரியல போல உங்ககிட்ட என்னால சமாளிக்கவே முடியாது. ஆமா எனக்கு சந்தேகம், ஏரி வேலை செஞ்சான் சும்மா ஆகாது வண்டி. என்ன பார்த்தா ஏரி வேலை செய்யற மாதிரி தெரியுது. ஏரி வேலை எப்படி வேலை தர ஒரு நாளைக்கு செய்யறவனுக்கு என்ன தெரியும்? சும்மா வேணும் என்னையா? சும்மாடா. ஏய் இது என்னன்னு தெரிஞ்சா இவ்வளவு ஆணவத்தோட பேச மாட்டேன். ஆமா என்ன மூவாங்க ஒரு போட்டு வந்துக்கிறான். இத தொட்டு ஒரு இடையாவது அருந்து போச்சுன்னு வச்சுக்க, உனக்கு பிரமத்தி தோசை பிடிச்சிடும். அதுதான் முடியல, கொழுப்பு ஏறி போய் ஏன் பிடிக்கிறானா? வேண்டாம் அதிகமா பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட. என் கோபம் வந்து சாபத்தை கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. சாபம் சாதமா சாதமா டேய் சாபத்தை கொடுப்பேன்னு சொன்னடா. ஓ சாபத்தை நீ? ஆமா எனக்கு. ஆமாண்டா சாபத்தை பாக்குறியா? என்ன அடிக்கிறதுல நாராயண 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 நாராயண
வெட்ட நாயக பகற்கடவாய் கொடுத்தேன் சாபம். சுயமா இருக்கும் போதே இவன் சொல்ல தாங்க முடியாது. பங்காளி யாரும் வரலையா? வரியா நாராயணன் நாராயணன் இவன் பெட்ட நாயை படைத்து கூட இவன் தொந்தரவு என்னால தாங்க முடியல. போனா போகட்டும், சாபத்தை விளைக்கலாமா? சாபத்தை குறைச்சிடும் கொஞ்சம். போகட்டும். நாராயணன் நாராயணன் நாராயணன். ஐயோ அட பாங்க டேய். அதானே சூடிகாரன் பழகுறான் பாங்க. சூடிகாரனா? டேய் என்ன பார்த்தா சொல்றேன். இல்ல உள்ள ஏதோ வெசிக்கிறாரு. என்னது? மந்திர சக்தி. நான் வந்திருப்பது யாருன்னே தெரியாம இவ்வளவு ஆணவத்தோட பேசுறீங்களா? இப்போது புரியுதா இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? வந்துச்சுன்னு எவ்வளவு ஜனங்க அழகா அற்புதமா உட்காந்து ஆடம் பாத்துக்குதுங்க. இங்க வர வந்துச்சுன்னு சொல்றியா? தண்ணி எங்க இல்ல பக்கெட்டில் தண்ணி எடுத்துப்போம். ஏன்னா அந்த புளி மரங்குது பின்னாடி கிளம்புக்குது. போய் உட்காந்து கழுவிட்டு ஆறாருங்க. அதையா சொன்னேன். அதையா சொன்னேன். அதையா கேட்டேன் நான். பக்கெட்டில் தண்ணி எடுத்து போறது அதையா கேட்டேன். என்ன வந்துச்சு சொன்னேன். என்ன சொல்றாங்க? அது என்ன அர்த்தம்? சிந்திக்கிறதெல்லாம் கிடையாது. சிந்திக்கிட்டே கிடையாது. மேலதான் ஒண்ணு இல்லை, உள்ள கூட ஒண்ணு இல்லை. உள்ள கூட ஒண்ணு இல்லை. மூளை இல்லை உனக்கு. பாபா அப்பதான் வரியா? அது கேட்டேன். அவர் சொன்னாரா? நான் இப்பதான் வரேன். என்ன பேசுறீங்க? திருப்பி அடியா? வந்துவிட்டது என்னுடைய தொழிலுக்கு வேலை வந்துவிட்டது. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு வந்துவிட்டது. பக்கெட்டில் தண்ணி போவேன். அறிவு கட்ட முண்டம். வந்திருப்பது யாரும் தெரிகிறதா? நாரத மகாமுனிவர். அதான் நாரி நாரத மகாமுனிவர். நாட்டு மன்னரை சந்திக்கிறோம். முதல்ல நீ சொல்லக்கூடாது. வந்ததும் கேட்டா இவ்வளவு மம்பே கிடையாது. ஆமா நாராயண நாராயண. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்து